வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஆளுநர் ரவி அவர்கள் சட்டப்பேரவையில் நடந்த சம்பவம் திமுகவினர்கள் திட்டமிட்ட சதிதான் என்று எதிர்க்கட்சியினர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பை ஆதாரமாக வைத்துக்கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது என்றும் தமிழகத்தில் மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள். மீண்டும் ஆளுநர் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் அதிகாரப்பூர்வமாக உயர்த்தப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஆளுநர் ரவி அவர்களது பதவிக்காலம் முடிந்த நிலையில் தற்பொழுது புதிய ஆளுநர் தமிழகத்தில் கொண்டு வரக்கூடிய வகையில் அவர் பதவி நீடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் ஆளுநர் ரவி அவர்களது பதவிக்காலம் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டு இருப்பதால் தமிழகத்தில் சட்டப்பேரவையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆளுநர் ரவி அவர்கள் கையொப்பம் இடுவார் என்றும் தற்பொழுது கூட யூசிஜி முறைப்படி ஆளுநர் தான் துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் என்று அறிக்கை ஒன்று மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. அதற்கு எதிராக இன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஆளுநர் ரவி அவர்கள் கையொப்பம் இடமாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகளை உடனடியாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுகவின் மற்ற அமைச்சர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு, கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்குகளும் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் 2 மாதத்தில் அனைத்தையும் முடித்து வழக்கை இறுதி தீர்ப்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் ஆளுநர் ரவி அவர்கள் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேர் இழப்பாக அமையும் என்றும் திமுகவின் ஆட்சியை நிலைகுலைய வைக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கடும் கோபத்தில் இந்த உத்தரவுகள் அனைத்தையும் பிறப்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக ஆளுநர் ரவி அவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பார் என்றும் கடைசியில் திமுகவின் ஆட்சி முடியும் பொழுது ஆளுநர் பதவிக்காலம் முடியும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்தால் ரத்து செய்யப்படும் என்றும் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தகவலையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் திமுகவிற்கு மரண இடியாக விழும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.